நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னு எப்படி இயற்கைக்கு தெரியுது? எப்படி சாயங்காலம் தெருவுல மின்விளக்க போட்டு போற பணியாளர் மாதிரி சரியா வானம் சொல்லி வச்ச மாதிரி காலையில விடியுது? இது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா கேள்விகளா தான் இருக்கும். ஆனா இயற்கைக்கு ஒரு அட்டவணை இருக்கிறப்போ மனுஷனுக்கு ஒரு தெளிவான அட்டவணை இருக்க வேண்டாமா என்ன? நம்ம உடலும் மனசும் நமக்கு நல்ல வாழ்க்கை வாழ கிடைத்திருக்கிற ஒரு கருவிகள். இவற்றை எப்படி ஆரோக்கியமா கையாள்றது என்கிறது நம்ம கைவசம் இருக்கிற மந்திரம் தான். உங்க சக்தியை உங்களுக்கே அடையாளம் காட்டும் இந்த நிகழ்ச்சி தான் இந்த வெற்றி நிச்சயம். தேர்வு பயம் நீங்க. உங்களோட சின்ன சின்ன சந்தேகங்களையும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். 8938888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை, உங்க பெயர், நீங்க படிக்கிற வகுப்பு மற்றும் ஸ்கூலோட பெயர் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வியை நீங்களே கேட்கிற மாதிரியான உங்க வீடியோவோட நீங்க இதை அனுப்புனீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். இப்ப பயாலஜி எக்ஸாம் எழுதுறோம் சார். எழுதும்போது ஃபர்ஸ்ட் போனோடனே क्वेश्चन பேப்பர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு சார். அப்ப எழுதும்போது ஃபர்ஸ்ட் பாட்னி சூஸ் பண்றது பெஸ்டா இருக்குமா இல்ல ஜுவாலஜி சூஸ் பண்றது பெஸ்டா இருக்குமா சார்? ஃபர்ஸ்ட்ல பாட்னி செலக்ட் பண்ணோம். அதுல பார்ட் ஏ இன்னொரு क्वेश्चन, தென் 3 மார்க் क्वेश्चन, 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் இந்த ஆர்டர் எழுதுனா கொஞ்சம் நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும். அடுத்து பாட்னி 1 hour 15 minutes முடிக்கணும். முடிக்க ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில பேர் 1 hour 30 minutes, அதாவது 1.5 மணி நேரம் பாட்னி எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜுவாலஜி வந்து டைம் கண்டிப்பா பத்தாது. இல்ல இது 1 hour 30 minutes டைம் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 5 to 10 minutes அதிகமாகும். அப்படி அதிகமாக இருப்ப ஜுவாலஜி கண்டிப்பா டைம் பத்தாது. அதனால பாட்னி ஃபாஸ்டா முடிச்சிருங்க. அதே மாதிரி எழுதுறப்ப ஒவ்வொரு கொஸ்டின்லயும் அன்வான்ட் இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சார் ஜுவாலஜி வந்துட்டு கம்பல்சரி எந்த லெசன் வரும், அந்த லெசன்ல எந்த டயக்ராம் இருக்கா சார்? கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா இம்யூனாலஜி தான் வரும். அதுல டயக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்கு. டயக்ராம்ஸ் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கு. எந்த டயக்ராம் வேணாலும் கேட்கலாம். அதனால டயக்ராம் எல்லாமே தெளிவா பாத்துக்கணும். பிசிக்ஸ்ல வந்துட்டு 10 மார்க்ஸ்ல வந்து டெரிவேஷன் பார்ட் அட்டெண்ட் பண்றது ஈஸியா இல்ல தியரி பார்ட் அட்டெண்ட் பண்றது ஈஸியா சார்? டெரிவேஷன் பார்ட்டை சூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது டயக்ராம்ல என்ன மிஸ்டேக் வந்து வரக்கூடாது. டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் அந்த டெரிவேஷன் பார்ட் எல்லாமே. அதனால தியரி பார்ட்டை நீங்க சூஸ் பண்றதோட டெரிவேஷன் பார்ட்டை நீங்க சூஸ் பண்ணி டெரிவேஷன் கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணோம்னா நமக்கு டைமும் ஈஸியா சேவ் ஆகும். நாம படிக்கிறப்ப முதல்ல அவரவர் படிக்கிற முறைக்கு தக்க சத்தமாகவே இல்லனா மனசுக்குள்ளேயே பாடத்தை படிச்சு பார்க்கணும். அப்படி படிக்கிறப்ப அர்த்தம் புரிகிற மாதிரி கவனமாக வாசிக்க வேணும். படிச்சத நமக்கு ஏற்கனவே தெரிந்தவற்றோட தொடர்புபடுத்தி எடுத்துக்காட்டோட படிக்கலாம். அடிக்கோடு போடுதல் நல்லதுன்னு புத்தகத்துல எல்லா இடங்களையும் அண்டர்லைன் செய்யறத தவிர்க்கணும். மிகவும் முக்கியமான வார்த்தைகளை மட்டும் அடிக்கோடிடணும். இதனால திரும்பி பார்க்கிறப்ப குழப்பம் இல்லாம ஈஸியா பாடத்தை நினைவுக்கு கொண்டு வர முடியும். இப்ப பாட்னி கொஸ்டின்ல வந்து 3 மார்க் 5 மார்க் ரெண்டுலயுமே டயக்ராம் கேட்டாலும் கேட்கலனாலும் அட்டென்ட் பண்ணணுமா? அப்படி அட்டென்ட் பண்ணா அந்த கொஸ்டின்ஸ்க்கு அந்த டயக்ராம்ல வந்து நீட்னஸ் பார்ப்பாங்களா இல்ல பார்ட்ஸ் கரெக்டா மார்க் பண்ணி தான் நமக்கான மார்க் கொடுப்பாங்களா? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் டயக்ராம்னு கேட்டா மட்டும் டயக்ராம் வரைஞ்சா போதும். இப்போ டெஃபினிஷன் கேட்கறாங்கன்னா அதுக்கு உண்டான டெஃபினிஷன் கொடுத்துருங்க. ஆனா 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு டயக்ராம் இருந்ததுன்னா கண்டிப்பா வரைஞ்சிருங்க. ஏன்னா கீயை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளனேஷனுக்கு இவ்வளவு மார்க், டயக்ராம்னு மார்க் வந்து நமக்கு ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்ப டயக்ராம் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்ல மென்ஷன் பண்ணலனாலும் நீங்க டயக்ராம் வரைகிறது 5 மார்க் வந்து பெஸ்ட். டயக்ராம் சயின்டிபிக்கா கரெக்டா இருந்தா போதும். நீட்டா எல்லா பார்ட்ஸும் நீங்க மார்க் பண்ற மாதிரி பாத்துட்டீங்கனாலே கெமிஸ்ட்ரியில சில கொஸ்டினுக்கு ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்கு சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்ல how will you convert ethyl alcohol to diethyl ether ஒரு கொஸ்டின் இருக்கு சார். அந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் டெம்பரேச்சர் வந்து 410 கெல்வின் கொடுத்திருக்காங்க சார். பட் ஈத்தர்ஸ்ல 413 கெல்வின் கொடுத்திருக்காங்க சார். அப்ப நம்ம எக்ஸாம்ல போய் எதுங்க சார் அந்த ஸ்பாட்ல எதுங்க சார் எழுதுறது? சென்டம் வரப்ப மார்க் குறைக்க மாட்டாங்களா சார்? டையத்தில் ஈத்தர் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த டெம்பரேச்சர் எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்கம்மா. 410 எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க, 413 எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. 2 டெம்பரேச்சருமே நியர்பையா தான் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த டிஃபரன்ஸுக்காக மார்க் குறைக்க மாட்டாங்க. எது எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க, தைரியமா எழுதும்.
ஜுவாலஜில வந்து 5th லெசன்ல உயிரின பல்வகமை பாதுகாப்பில் உள்ள நிறுவனங்கள்னு ஒரு 10 நிறுவனங்கள் கொடுத்திருக்காங்க சார். அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ்லயே கொடுத்துட்டு அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல கொடுத்து அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க சார். அப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் எழுதணுமா சார்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மட்டும் எழுதினா போதும். பட் இங்கிலீஷில் கூட சில வேர்ட்ஸ் தமிழ் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதையும் நல்லா படிச்சுங்க. பட் எழுத தேவையில்லை, இங்கிலீஷில் இருக்க எழுத தேவையில்லை. ஒரு சில கொஸ்டின் பிராக்கெட் கூட இங்கிலீஷில் இருக்கிறது கேட்கலாம், அதனால அதை படிச்சுங்க, நல்லா படிச்சுங்க. பட் எழுத தேவையில்லை. சார் 12th போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது 10th போர்ஷன் ரொம்ப ஈஸி சார். இப்போ 10thல நிறைய மார்க் 450க்கு மேல 490க்கு மேல ஸ்கோர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஸ்டேட் ரேங்கே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கவங்க வந்து 12th போர்ஷனும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற நினைப்புல வந்துட்டு படிக்காம இருந்துடுறாங்க 12thல. அதனால மார்க் குறையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு சார். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலி வர்றதுக்கான ரீசன் என்ன சார்? இப்போ 12ன்றது நம்ம லைஃபோட டர்னிங் பாயிண்ட் மாதிரி. அதுல ஸ்கோர் பண்ணாதான் நம்ம லைஃபே நிர்ணயிக்க முடியுது. இப்போ மெடிசன் போறதா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் போறதா இருந்தாலும் சரி, நம்ம 12th லைஃப் மார்க் தான் நமக்கு கை கொடுக்குது சார். ஆனா 12thல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மென்டாலிட்டி வரதுக்கான ரீசன் என்ன சார்? 10th மார்க்கும் 12th மார்க்கும் சம்பந்தமே கிடையாது. நிறைய பேர் 10th நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, 495, 96, 97 இது மாதிரி வாங்கியிருப்பாங்க. பட் 12thல மார்க் நிறைய பேர் குறையது உண்டு. அதே சமயத்தில் 10thல 410, 420 வாங்கினவங்க கூட நல்ல கட் ஆஃப் வாங்கி மெடிசன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாங்க. அதனால 10th வச்சு மார்க் வாங்கிடலாம்னு நினைக்கவே கூடாது யாரும். 10th ரொம்ப ஈஸியா இருக்கும், 12th என்டையர்லி டிஃபரெண்ட். நம்மள பலருக்கு ஒரு தடவை ஒரு பாடத்தை படிச்சுட்டு பின்ன அதை மூடி வச்சுட்டு அடுத்தடுத்து படிக்கிற முறை இருக்கும். ஆனா அப்படி செய்யாம முதல்ல ஒரு தடவை நல்லா படிக்க வேண்டியதை வாசிச்சு முடிச்ச பிறகு முக்கியமானவற்றை நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லி பார்க்கலாம். இந்த முறை படிச்சதையெல்லாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள மிக சிறந்த வழியாகும். படிச்சவற்றை சொந்த வார்த்தைகள்ல சத்தமாக சொல்லி பார்க்கலாம். இப்படி செய்தோம்னா எப்போ அந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் மறக்காம சொல்றதுக்கான சாத்தியம் 20% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ காமர்ஸ்ல 20 மார்க் எடுத்துக்கிட்டோம்னா 20 மார்க் வந்து நாங்க எத்தனை பேஜ் எழுதினாலும் ஃபுல் மார்க் கிடைக்க மாட்டேங்குது. அது ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இப்போ காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நீங்க 4 டீடைல் ஆன்சர் எழுத வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த 4 டீடைல் ஆன்சருக்கும் டைம் மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப வந்து பசங்க வந்து கஷ்டப்படுற ஒரு இடமா இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் 4 மார்க்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. அந்த 4 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண சொல்ல நல்லா படிச்சிருக்க கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீடைல்டா அதே இருந்துட்டு ஒரு கொஞ்சம் பிரீஃபா எழுதிடுறாங்க. ஸோ அது மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் 20 மார்க்குக்கு போக சொல்ல அந்த ஹரிபரியில இருந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு ஒரு ப்ராப்ளமா இருக்குது, டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி. அதே மாதிரி நிறைய பசங்க வந்துட்டு ஓன் வேர்ட்ஸ்ல எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஓன் வேர்ட்ஸ் எழுத சொல்லும் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டா எழுதுறோமா எழுத மாட்டேறோமா அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே அவங்க வந்துட்டு எழுதுறதுனால அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு என்ன ஆகுது, ரொம்ப வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான 20 மார்க் எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நீங்க படிக்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை நம்ம வந்து எழுதி இருக்கோமா எடுத்த உடனே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துக்கணும். ஒரு டீடைல் ஆன்சருக்கு மேக்ஸ் 15 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஸோ ப்ராப்பரா டெஃபினிஷன், அதுக்கப்புறம் சினானிம்ஸ் போட்டுட்டு சினாப்சஸ் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பிரீஃபா இருந்துட்டு அந்த சினாப்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா இருக்கும் 20 மார்க்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் நீங்க வந்து 4 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சரோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு பிரீஃபா வந்து எழுதாம ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் எழுதினாலே வந்துட்டு என்ன ஆகும், உங்களுக்கு 4 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போதுமானதா இருக்கும். நெக்ஸ்ட் கம்பெனிஸ் லெசன் பாத்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 1 லெசன் இருக்குது, கம்பெனிஸ் பார்ட் 2 லெசன் இருக்குது. ஸோ 2 லெசனுக்குமே நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். லெசன் 1 பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி, ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி என்ன, அண்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இது மாதிரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அதுல இருக்குது. அண்ட் ஒரு டீடைல் மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்பெனிஸ் 1 லெசன்ல வருது. அதே மாதிரி கம்பெனிஸ் 2ல பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ் ஆன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கம்பெனிஸ் 2ல உங்களுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகுது. எக்ஸாம்பிள் ப்ராக்ஸினா என்ன, குவாரம்னா என்ன, மினிட்ஸ்னா என்ன, 4 மார்க்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ இது மாதிரி திங்ஸ் நீங்க வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ரெண்டுத்துக்குமே நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சுருக்கமா படிக்கிறது ஒரு கலை. இப்போ ஒரு பாடத்தை முழுசா படிக்கிறதுக்கு முன்னால அதோட பாட சுருக்கத்தை ஒரு தடவை வாசிக்கணும். பாடத்தில் உள்ள தலைப்புகள் எல்லாவற்றையும் கேள்விகளா மாத்தி நமக்குள்ள கேட்டுக்கொள்ளலாம். இப்படி செய்யறதுனால எதுக்காக இதை படிக்கிறோம், அதன் பயன் என்ன என்கிறத அறிஞ்சு கொள்வதற்கான ஆர்வம் இன்னும் அதிகரிக்கும். உதாரணமா, அறிவியலில் மின்னார் பகுப்பு என்ற தலைப்பை வாசிக்கும் போது மின்னார் பகுப்பு என்றால் என்ன என்ற கேள்வியை மனசுல எழுப்பலாம்.
எனக்கு பயாலஜியில் ஒரு டவுட்டு, 1 மார்க்ஸ் முதல்ல எழுதணுமா இல்லாட்டி எஸ்ஏ முதல்ல எழுதணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பயாலஜியில் ஹை ஸ்கோரிங் எடுக்கணும். அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம ஒவ்வொரு பயாலஜியில் பயோபாட்டனி அண்ட் பயோசுவாலஜி அப்படின்னு 2 சப்ஜெக்ட் இருக்கு. பயோபாட்டனியில் ஸோ 6 சாப்டர் இருக்கு. இந்த 6 சாப்டரில் ஃபர்ஸ்ட் சாப்டர் டாக்ஸானமி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால அந்த சாப்டரை வந்து நல்லா படிக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த சாப்டர் வந்து ப்ராக்டிக்கலுக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதனால அந்த 3 சாப்டருமே நீங்க நல்ல தரவா படிக்கலாம். அடுத்து ஜுவாலஜில பயோசுவாலஜில கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு. அது என்னன்னா சாப்டர் இம்யூனாலஜி அப்படின்ற சாப்டர்ல கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு. அந்த சாப்டரையும் நல்ல தரவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பல்சரி கொஸ்டினை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு, என்னன்னா 3 மார்க்ஸ்ல வந்து ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா வாட் இஸ், டிஃபைன், எக்ஸ்பிளைன் இப்படி வர இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸை நீங்க அந்த கரெக்ட் டெஃபினேஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கு ரெவலண்டா இருக்கிற டயக்ராமை நீங்க வரைஞ்சிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பா போடுவாங்க. 3 மார்க்ஸ் கண்டிப்பா போடுவாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ், 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்க வந்து நல்ல டெஃபினேஷன்ஸ் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்குரிய டயக்ராம்ஸை நீங்க வரைஞ்சிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க டயக்ராம் வரையலாம், உப்பு இல்லாத பண்டம் குப்பையில அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டயக்ராம வரைஞ்சிட்டு பார்ட்ஸ் பண்ணாம வந்துடுறாங்க. அதனால அது எந்த ஒரு பயனும் இருக்காது. அதனால என்ன செய்யணும்னா டயக்ராம நீட்டா வரைஞ்சிட்டு அதுக்குரிய பார்ட்ஸ் நீங்க வரைஞ்சிங்கன்னா தான் மார்க்கு கரெக்ட் ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன செய்யலாம், நீங்க ஒவ்வொரு லெசன்ஸையும் நீங்க படிக்கும் பொழுது இந்த லெசனை நம்ம படிச்சோம் அப்படின்றதுக்காக அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொரு வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு ரொம்ப அதிகமா பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க இன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு படிச்சீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னும் ஒண்ணு உங்களுக்கு சொல்றது என்னன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்ன சாப்டர்ல வருது, பாட்னில வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது, ஜுவாலஜில வந்து இம்யூனாலஜில வருது. இந்த 2 சாப்டரையும் தரோவா படிக்கணும். அப்பதான் கம்பல்சரி கொஸ்டின்ஸை கண்டிப்பா அட்டென்ட் பண்ண முடியும். இன்னொன்று பை த எக்ஸ்பீரியன்ஸ் டு கெட்டிங் த மோர் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை த எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் உங்க டைம்ல என்ன பை த ப்ராக்டிஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க படிக்கும் போதும் அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸை நீங்க இன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா படிச்சீங்கன்னா கண்டம் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு நீங்க டயக்ராம் இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் 10 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல டயக்ராம் வரையலாமா வேணாமான்னு சில சந்தேகங்கள் எழுப்புது. இந்த காரணத்தை என்ன பண்ணணும், டயக்ராம் நெசசரி அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. அப்ப நெசசரி தேவை அப்படின்னு இருந்தா கண்டிப்பா டயக்ராம்ஸை நீங்க வரைஞ்சுதான் ஆகணும். அதுக்குன்னு எவால்வேட் பண்ணுவாங்கல்லப்பா, எவால்வேட் பண்ணும் பொழுது ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் டெஃபினிஷன்ஸ்க்கு 2 மார்க்கு, டயக்ராம்ஸ்க்கு 2 மார்க்கு, அடுத்து பார்ட்ஸுக்கு 1 மார்க்கு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஆக நீங்க ஒருக்கர் எவால்வேட் பண்ணும்போது அதன்படி தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க 10 மார்க்ஸ் பண்ணும் போதும் 5 மார்க்ஸ் பண்ணும் போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஒரு பிளான்ட் பிசியாலஜி பாட்னில இருக்கு. அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ பிளான்ட் பிசியாலஜியும் ஹியூமன் பிசியாலஜி மாதிரி தான். ஹியூமன் பிசியாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க. ஏன்னா ஹியூமன் பிசியாலஜின்றது நம்மளை பத்தி படிக்கிறதால அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் வருது. அதே மாதிரி தான் பிளான்ட்டும் நம்ம வந்து ஓன் இன்ட்ரெஸ்டோட பிளான்ட் பிசியாலஜியை படிச்சோம்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதுல வந்து T2 சைக்கிள், T4 பாத்வே, கிளைகோலைசிஸ் அப்படின்ற ஒரு சாப்டர்ஸ்லாம் வருது. ஸோ இது வந்து ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நீங்க நல்லா நிறைய வந்து எழுதி பார்க்கணும். இதுக்கு அடுத்து என்ன, கிளைகோலைசிஸ் எப்படி பண்றாங்க, கிரப் சைக்கிள்ஸ் எப்படி பண்றாங்க, எப்படி இருக்கு அப்படின்ற அந்த சைக்கிள்ஸை வந்து எழுதி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அது இருக்கு அப்படின்றத மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த T2 இந்த பாத்வே சைக்கிள்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து கம்பல்சரி கண்டிப்பா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதனால நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து தவறாம
நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாமுக்கு வரணும். அப்போ இந்த பிளான்ட் பிசியாலஜில எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த C2 பாத்வே C4 பாத்வேன்ற அந்த கொஷின்ஸை எழுதிட்டு சைக்கிள்ஸும் வரையணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரெவலண்டான டெஃபினேஷன்ஸும் நீங்க எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் 5 மார்க்ஸோ இல்ல 10 மார்க்ஸோ ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கவனக்குறைவு. நல்லா படிச்சாலும் நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்க விடாத ராட்சத பூதம். இந்த பூதத்தை எப்படி நம்ம கைவசம் கொண்டு வர? நல்லா படிச்சுட்டு பரீட்சை எழுதுறப்போ கவனக்குறைவுனால தவறுகள் நடக்கிறப்போ அது பெரிய தாக்கத்தை மதிப்பெண்ல காட்டும். வகுப்புல ஆசிரியர் சொல்ற எல்லாவற்றையும் அப்படியே குறிப்பு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமானவற்றை குறிப்பா எழுதிக்கிட்டா திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ள உதவும். கவனக்குறைவுனால ஏற்படுற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும் இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதை மட்டும் மறுபடி பார்த்துக்க உதவியா இருக்கும். மறுபடியும் அந்த தவறும் நிகழாம பாத்துக்கலாம். சுருக்கமா படிக்கிறது ஒரு கலை. இப்போ ஒரு பாடத்தை முழுசா படிக்கிறதுக்கு முன்னால அதோட பாட சுருக்கத்தை ஒரு தடவை வாசிக்கணும். பாடத்தில் உள்ள தலைப்புகள் எல்லாவற்றையும் கேள்விகளா மாத்தி நமக்குள்ள கேட்டுக்கொள்ளலாம். இப்படி செய்யறதுனால எதுக்காக இதை படிக்கிறோம், அதன் பயன் என்ன என்கிறத அறிஞ்சு கொள்வதற்கான ஆர்வம் இன்னும் அதிகரிக்கும். உதாரணமா அறிவியலில் மின்னார் பகுப்பு என்ற தலைப்பை வாசிக்கும் போது மின்னார் பகுப்பு என்றால் என்ன என்ற கேள்வியை மனசுல எழுப்பலாம். இங்கிலீஷ் பேப்பர் 2ல ஸ்பாட் எரர்ஸ்ல மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ஸ்பாட் அவுட் தி எரர் வந்து பார்த்தோம் அப்படின்னா +2க்கும் இருக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கு. ஸோ ஸ்பாட் அவுட் தி எரர் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ண மார்க்ஸ். ஆனால் அது ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைச்சிட்டு ரொம்ப லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்ஸ். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் சப்ஜெக்ட் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் யூஸ் பண்ணும். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால ரொம்ப ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி லிங்கர், ஒரே சென்டென்ஸ்லயே 2 லிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்சஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ அது ஒரு லிங்கரை வந்து கட் பண்ணிட்டு ரைட் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஈஸி. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல்ஸ்ல வந்து A and B, ஸோ அதுவும் வந்து மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ and யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா A and D இருக்குது. ஸோ and யூஸ் பண்ற வவல் சவுண்ட்ஸ் இருக்குது. AEIOU எல்லாரும் வவல் லெட்டர் ஏல ஸ்டார்ட் பண்ணா அது வந்து and யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி இல்ல, AEIOU சவுண்ட்ஸ், அத போனடிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம and அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த மெயின் திங் இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஸ்பாட் அவுட் தி எரர்ல ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சோ ஒரு ஃபியூ சென்டென்சஸ் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் either Ram or his friend is present today. So first இந்த சென்டென்ஸ் ஓட எக்ஸ்பிளனேஷன், ராம் இல்லனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். ஓகே, சோ either ராம் இல்லனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுல சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராம் and his friends. சோ இவங்கள தான் வந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் verb. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் தி verb இருந்தது அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட் வந்திருக்கும். சோ அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி verb வரும்னு சொல்லி பார்த்தோம். சோ இங்க பாருங்க his friends, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. சோ அதனால இஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் தி verb யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா R is correct. Okay, so the next sentence, I met one of my relatives yesterday. So first verb பாருங்க. So கரெக்டான verb யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. So yesterday அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. So this is past tense, verbும் met அப்படிங்கறது யூஸ் பண்ணிருக்காங்க. This is correct. So next, one of my relative. Okay, so இங்க எந்த எரர் இருக்கு அப்படின்னா relatives அப்படின்னு சொல்லி வரும். எப்படி அப்படின்னா one of my relatives, எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தரை போய் நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு. So one of my relatives. So இதே மாதிரி நிறைய a bunch of keys அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. So நம்ம சப்ஜெக்ட் keys இருக்கிறத பார்த்துட்டு so where அப்படின்னு plural formல யூஸ் பண்ணுவோம். So அது கூடாது. one of bunch of keys அப்படிங்கும்போது நிறைய keys இருக்கு, ஒரு சாவி கொத்து. So அது singular form தான். So அந்த இடத்துல வந்து is இல்லனா was அப்படிங்கிற மாதிரி தான் வரும். Okay, so next thing is the telephone is an useful instrument அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So இங்க நம்ம இப்பதான் பார்த்தோம் ஆர்டிகல்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. So இங்க an அப்படிங்கிற இடத்துல தான் எரர் வந்து இருக்கு.
ஓகே, சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வவல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனா வவல் சவுண்ட் கிடையாது. யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்றோம் இது. ஓகே, சோ a useful instrument தான் யூஸ் பண்ணும், and வந்து யூஸ் பண்ணக்கூடாது. So the fourth sentence, though she is weak but she is active. So நான் சொல்லியிருந்தேன் ஒரே சென்டென்ஸ்லயே 2 linkers வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரே சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு லிங்கர் தான் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸ்க்கு. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா though she is weak, அவ வீக்கா இருந்தாலும் she is active, அவ ரொம்ப ஆக்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க ஒண்ணு though ரிமூவ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸ் நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், she is weak but she is active, அவ வீக்கா இருக்கா ஆனா அவ ஆக்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பட் ரிமூவ் பண்ணிட்டு though she is weak she is active அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த 2 சென்டென்ஸ்ல ஏதாவது ஒன்னு ரைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா 1 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். And the last thing is, he did not listen to his father's advice. advices அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ எப்பவுமே advices னு யூஸ் பண்ண மாட்டோம், advice அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். He did not listen to his father's advice. So அவனோட father's advice அவன் கேட்கறதே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்சஸ் இருக்கு. So for example, advice அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா அறிவுரை அப்படின்னு சொல்லுவோம். அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றது சொல்ல மாட்டோம், அறிவுரை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லுவோம். For example, he did not listen to his father's advice. எஸ் வந்து இங்க ரிமூவ் பண்ணிடணும். சோ இதுதான் ஸ்பாட் அவுட் தி எரர். சோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணி ரைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். வாழ்க்கையில நாம எதை படிச்சாலும் அது நம்ம முழு விருப்பத்துல கத்துக்கணும். இசையே பிடிக்காத ஒருவனால வயலின் வித்வானா வர முடியுமா? அதுக்கு தன் முனைப்பு வேணும். படிப்புங்கிறது கடலை போட்ட கடுகு இல்ல காணாம போக. உங்க முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக முனைப்பு எடுத்துக்கிட்டது எவ்வளவு நல்லதுன்னு இப்ப இல்ல, நாளைக்கும் இல்ல, பல வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு புரியும். தமிழ்ல மிஸ்டேக்கே இல்லாம எழுதுவது எப்படி? தமிழ்ல நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட எழுத்துப்பிழை அதிகமாக ஏற்படுது. அதை எப்படி தவிர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, நாம படிக்கிற ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர்ஸையும் 1 or 2 3 டைம்ஸ் ரைட் பண்ணி பார்த்தோம்னா அந்த எழுத்துப்பிழையை தவிர்க்கலாம். அந்த இக்கு மெய்யெழுத்துக்கள்ல இக்கு இங்கு இச்சு எல்லாம் அது எப்படி நம்ம போடணும்னா, நான் இன்று பள்ளிக்கு வந்தேன் அப்படின்னும் போது இன்று பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னும் போது அங்க இச்சு வரும். அப்ப நம்ம அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பார்த்து எந்த இடத்துல மெய்யெழுத்து வரும் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம். துணைப்பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, துணைப்பாடத்துல வந்து படிச்சா மட்டும் போதாது, அதை மனப்பாடமும் செய்ய முடியாது. கதையை புரிஞ்சு அதுல இருந்து வர கருத்துக்களை நாம அதை ஏற்றுக்கொண்டு முன்னுரை, கதையில வர மாந்தர்கள், அதுல முன்னுரை, அதுல வருகின்ற கருத்து, பொருள், முடிவுரை இதெல்லாம் நம்ம எழுதினாதான், கதையை புரிஞ்சுட்டு நம்ம எழுதினாதான் துணைப்பாடத்துல அதிக மதிப்பெண் நம்ம எடுக்க முடியும். நம்மள பலர் பஸ்ல ரயில்ல போறப்போ ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்போம். அப்படியே போன்ல கஷ்டமான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபார்முலாக்கள், உயிரியல், சயின்டிபிக் நேம்ஸ்களை உங்க குரலை ரெக்கார்ட் செஞ்சிட்டீங்கன்னா அதை நீங்க போட்டு போட்டு கேட்கலாம். முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையில தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, ஸ்கூலோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.